ஸ்கூட்டில என்ன இப்படி ஏத்ததுக்கு பதிலா யாரையாவது இப்படி ஏத்திட்டாளா? ஐயோ அவளுக்கு எனக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லிடணும். ஏம்மா காட்டேரி பேய் 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 இல்லடி ஆலமரத்துக்கு கீழே பேயெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்களே அதான். ஏய் என்னடி அப்பா ஸ்கூட்டி ஆட்டைய போட்டு வரேன் ஜாலியா ஊர் சுத்த போலான்னு சொன்னேன். என்ன கால்நடையா நடந்து வந்திருக்க? அந்த கொடுமை ஏண்டி கேக்குற? இந்த ஊர்ல போலீஸ் எங்க நிக்க போறாங்கன்னு ஒரிஜினல் லைசென்ஸ் எடுத்துட்டு வராம விட்டுட்டேன். கரெக்டா லாக் பண்ணிட்டாங்க. அடப்பாவமே 5 பைசா கூட கையில வச்சிருக்க மாட்டேடி. அப்புறம் என்ன பண்ண? என்னத்த பண்றது? 500 ரூபாய் ஃபைன கட்டுறியா இல்ல 3 மாசம் ஜெயிலுக்கு போறியான்னு கேக்குறாங்க. உடனே எனக்கு ஐஜிஎஸ் தெரியும், எனக்கு கமிஷனரை தெரியும், உனக்கு சீனை போட்டிருப்பியே. அப்படி இல்ல சீனை போட்டிருந்தேன்னு வை 500 ரூபாய் காசையும் புடிங்கிட்டு 3 மாசம் ஜெயிலுக்கு உள்ள போமா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருப்பாங்க. வேற வழி இல்லாம எங்க அப்பா கிட்ட சொல்லி ஃபைனை கட்ட வச்சேன். எங்க அப்பா வர செம்ம டென்ஷனா வண்டி எடுத்துன்னு போனாரு. ஐயோ அங்க இருந்து பாத யாத்திரை வர மாதிரி குறுக்கு வழியில நடந்தே வரேன். செம்மையா கால் வலிக்குது. லூசாடி நீ. அதான் கவர்மெண்டே சொல்லிடுச்சே ஒரிஜினல் லைசென்ஸ் காட்ட தேவையில்லைன்னு. அந்த விவரம் கூட தெரியாம காசு கட்டிட்டு வந்து நிக்கிறா. ரொம்ப விவரம் நினைச்சுதான் நானும் இந்த விஷயத்த ரொம்ப தெனாவிட்டு அவங்க கிட்ட சொன்னேன். ஆனா அவங்க பேப்பர் கட்டிங்க கையிலே வச்சிருக்காங்க. இந்த பாருமா நீ சொன்ன அதே விஷயத்த அதே ஹைகோர்ட் தான் 6ஆம் தேதியில இருந்து கட்டாயமா ஒரிஜினல் லைசென்ஸ் கையில வச்சிருக்கணும்னு சொல்லிருக்காங்க பாரு அப்படின்னு காமிக்கிறாங்க. அது என்னவோ சரிதாண்டி. ஆனா இந்த ரூல்ஸ் வந்து எல்லாருக்கும் கிடையாதான். இப்போ ஓவர் ஸ்பீட்ல வண்டி ஓட்டுறவங்க, தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறவங்க, இந்த மாதிரி 6 விதமா ரூல்ஸை பிரேக் பண்றாங்க பாரு, அவங்க மட்டும் தான் ஒரிஜினல் லைசென்ஸ் காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. என்னடி இவங்களுக்கு காமிக்கணும் அவங்களுக்கு காமிக்கணும்னு சொல்ற? நாட்டுல ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்கும்போது எதுக்கு இப்போ இந்த ஒரிஜினல் லைசென்ஸ் பிரச்சனை? ஷோ மக்கள் ஏன் தான் தேவையில்லாம இப்படி போட்டு டார்ச்சர் பண்றாங்க? ஐயோ உன் கோவம் ரொம்ப நியாயமானது தாண்டி. இப்போ ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் இருக்கு வச்சுக்கோங்க, அப்புறம் லாரி ஓட்டுநர் சங்கம், 2 வீலர்ல போறவங்க, டிராபிக் ராமசாமின்னு எல்லாரும் உன்ன மாதிரி தான் ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க. அவங்க என்னால என்ன கேக்குறாங்கன்னா ஒரிஜினல் லைசென்ஸை மட்டும் எடுத்து இப்படி காட்டிட்டா ரோட்ல அடிபடுறது குறைஞ்சிருமா அப்படின்ற ஒரு கேள்வி கேக்குறாங்க. ரோட்ல போறபோது அடிபடுற விஷயத்த குறைக்க சொன்னா நீங்க போலீஸ் மேலும் மேலும் லஞ்சம் வாங்குறதுக்கான விஷயத்தையே பாத்துக்கிட்டு இருக்கீங்களேன்னு கண்ணா பின்னான்னு கண்டமேனிக்கு திட்டுறாங்க. எனக்கு என்னமோ மக்களை டைவர்ட் பண்றதுக்காக இவங்க பண்ற வேலைன்னு தோணுது. டைவர்ட்டா? அப்படின்னா மத்த பிரச்சனைகளை பார்த்து நம்ம கண்டுக்காம இருக்கணும்னு அர்த்தம். அரசாங்கம் அந்த இடத்துல அடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஆயில் பிரச்சனை, இன்னொரு பக்கம் கேஸ் பிரச்சனை, இப்படி எங்க பார்த்தாலும் பிரச்சனை. இதுல நீட் பிரச்சனையை பத்தி வேற நம்ம எல்லாருமே கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கோம். கமலஹாசன் வேற அப்பப்ப வாரி விடுறாரு. இவ்ளோ பிரச்சனை இருக்கும் போது நம்ம 2 பேரும் ஒரிஜினல் லைசென்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம் பாரு, அதுதான் இதுக்கு பேர் தான் டைவர்ட்டுங்கிறது. ஹே நான் கொடுக்குற நியூஸை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கடி. சூப்பர் டி. இப்படியே கண்டினியூ பண்ணேன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமா நீயும் என் கூட அரசியல்ல சேர்ந்துடலாம். போனா போதுன்னு நான் வேணா உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். பக்கபலமா இருக்கிறதுக்கு நீ எனக்கு சான்ஸ் தரியா? ஹலோ, ஆனந்தப்பட்ட அம்மா கூட 30 வருஷமா இருந்தவங்களுக்கே இப்ப என்ன நிலைமைன்னு பார்த்தல போவியா? ஏய் ஏன் டி எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ்